ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போகி பண்டிகை அன்று டயர், பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம். புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். பொங்கல் பரிசு தொகையாக அரசு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். புதுவை 100 அடி சாலை மேம்பாலத்தில் சென்ற ஆம்னி பேருந்தில் பயங்கர தீ விபத்து. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். போகி பண்டிகை அன்று டயர், பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம் என புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பது நம்மிடம் காலம் தொட்டு வரும் வழக்கமாகும். அதன்படி போகி பண்டிகை புதன்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்றைய சூழலில் மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களில் டயர், ரப்பர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிப்பதால் நச்சு புகை மூட்டம் ஏற்பட்டு மக்களுக்கு சுவாச நோய்கள், இருமல் மற்றும் நுரையீரல், கண், மூக்கு எரிச்சல் உட்பட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் காற்று மாசுபாடு, சுற்றுச்சூழல் சீர்கேடும் அடைகிறது. இதேபோல் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் புற்றுநோய் விளைவிக்கக்கூடிய டயாக்சின் மற்றும் பியூரின் என்ற நச்சுக்காற்று வெளிப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் பொதுமக்கள் போகி பண்டிகை அன்று டயர், ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், தெர்மோகால், செயற்கை இழைத்துணி போன்ற பொருட்களை எரிக்க வேண்டாம் என்றும், பொங்கல் திருநாளை மிக்க மகிழ்ச்சியுடன் மாசற்ற சுற்றுச்சூழலுடன் கொண்டாட பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொங்கல் பானையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 ரூபாய் வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொங்கல் பானையுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் பண்டிகை கால நலத்திட்ட உதவிகளை காலத்தோடு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும் என்றும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்கினால் மொத்தமாக சுமார் 180 கோடி ரூபாய் மட்டுமே அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றவர், அரசை பொறுத்தமட்டில் இந்த நிதி என்பது திரட்ட முடியாத நிதி அல்ல என்றாலும், அரசு அதிகாரிகளின் விருப்பமின்மையாலும் அலட்சிய போக்கினாலும் இன்று வரை பொங்கல் தொகுப்பு நிதி வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சரால் வெளியிடப்படவில்லை என்று கூறினார். மேலும் ஆளும் அரசுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து உயர் அதிகாரிகளால் முட்டுக்கட்டை போடப்படுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை புதுச்சேரி மாநில உயர் அதிகாரிகள் எடுத்து வருகின்றனரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், பொங்கல் பரிசு தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க போதிய நிதியுதவியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், அல்லது மாநில நிதி தொகுப்பில் இருந்து மக்களுக்கு வழங்க அரசின் உயர் அதிகாரிகள் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி 100 அடி சாலை மேம்பாலத்தில் சென்ற ஆம்னி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு
ஜனவரி 12ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் 13 பயணிகள் இருந்த நிலையில் வேல்ராம்பேட்டை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் ஓட்டுநராக இருந்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பிய சிறிது தூரத்தில் உள்ள 100 அடி சாலை மேம்பாலத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதனை எதிரே வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பார்த்து பேருந்து ஓட்டுநரிடம் எச்சரிக்கை செய்துள்ளார். உடனே ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார். அப்போது பேருந்தின் உள்பகுதியில் புகை சூழ்ந்து கொண்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அபாய குரலுடன் பேருந்தில் இருந்து அவசரமாக வெளியேறினர். மேலும் சிலர் உயிர் பயத்தில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து வெளியே குதித்தனர். மேலும் பயணிகள் அனைவரும் இறங்கிய சற்று நேரத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. நேரம் ஆக தீ மளமளவென பற்றி எரிந்ததால் 100 அடி மேம்பாலத்தில் வந்த மற்ற வாகனங்களும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுவை தீயணைப்பு நிலைய வீரர்கள் 2 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தும் அவர்களால் பேருந்தை நெருங்க முடியாத அளவுக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தபடியே தண்ணீரை பீச்சி அடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயானது முழுமையாக அணைக்கப்பட்டது. மேலும் பேருந்தில் இருந்த பயணிகளின் உடைமைகளும் இதில் எரிந்து நாசமானது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உரிய நேரத்தில் எச்சரிக்கை செய்ததால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஓடும் பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 13ஆம் தேதி தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜனவரி 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜனவரி 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா ஜனவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர், பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மேலாண் முதல்வர் முனைவர் வீரமோகன் மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதிதாசன் கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம், பொங்கல் படைத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு துணைநிலை ஆளுநர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி முதல்வர் மதிவாணன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் 1855 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி 10,063 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இந்த விண்ணப்பங்கள் ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 9,928 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து 135 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் முதல் 8 நாட்கள் ஆண்களுக்கு நடைபெற்ற தேர்வில் மொத்தம் 1093 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். மேலும் கடந்த 9ஆம் தேதி முதல் பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இறுதி நாளான ஜனவரி 12ஆம் தேதி 650 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் 313 பேர் பங்கேற்ற நிலையில் 153 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். மேலும் பெண்கள் மொத்தம் 762 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர்.
மேலும் ஆண்கள் பெண்கள் என ஒட்டுமொத்தமாக 1855 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்றும் இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய இளைஞர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதிய ஜனதா இளைஞர் அணி சார்பில் இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி அண்ணா திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து நல்ல சாப்பாடு, தூக்கம், உடற்பயிற்சி போன்ற சுய கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்று கூறினார். மேலும் இந்த விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தீப்பாய்ந்தான், பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், அசோக் பாபு, வெங்கடேசன், தங்க விக்ரமன், பாரதிய ஜனதா மாநில இளைஞர் அணி தலைவர் ஆடல் அரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேடி தேடி கத்துக்கணும். ஹட்ட யோகா என்ன, அங்கவர்தன யோகா என்ன, யோகத்தையே உடல் பயிற்சியா செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நாம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறும். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஹோட்டல் உரிமையாளர் 20 லட்சம் ரூபாயை இழந்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தேங்காய்த்திட்டு பகுதியை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரின் செல்போனுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தகவல் ஒன்று வந்துள்ளது. இதனை நம்பி அவர் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்துள்ளார். அதில் அவருக்கு லாபம் கிடைத்ததை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக 20 லட்சத்தை முதலீடு செய்தார். இதன் பின்னர் அவர் தான் முதலீடு செய்த தொகைக்கு கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சித்த போது அவரால் முடியவில்லை. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இதுகுறித்து அவர் விசாரித்த போது போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,065 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,890 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.